முதலாவதாக பொது இயல் கோட்பாட்டை நாம் திருப்தி செய்ய வேண்டும். அது பரிணாமவாதத்துடன் ஒத்துப்போக வேண்டும். எல்லாவற்றிற்கும் மிக பொதுவான கடைசி நிலைக்கு நாம் வர வேண்டும். அது பொதுவான எல்லாவற்றிற்கும் பொதுவாக இருப்பதுடன் அதிலிருந்துதான் எல்லாம் வெளிப்பட வேண்டும். மிக தாழ்ந்த காரியத்தின் இயல்புதான் அதற்கும் இருக்கும். மிக உயர்ந்த முதல் காரணம் மிக தாழ்ந்ததும் மிக தொலைவில் உள்ளதுமான அதன் காரியத்தைப் போலவே இருக்க வேண்டும். தொடர்ந்து நடக்கும் பரிணாமங்கள் நடுவில் இருக்கும். வேதாந்தத்தின் பிரம்மம் இந்த நிபந்தனைகளை திருப்தி செய்கிறது. ஏனெனில் பிரம்மம்தான் நாம் செல்லக்கூடிய கடைசி பொதுநிலை. அதற்கு குணங்கள் கிடையாது. அது சத் சித் ஆனந்தமாக இருக்கிறது, பரிபூரணமாக இருக்கிறது. சத் அதாவது இருப்புதான் மனித மனம் எட்டக்கூடிய கடைசி பொதுநிலை என்று கண்டோம். சித் என்பது நமக்குள்ள அறிவு அல்ல, அறிவின் சாரமாகும். பரிணாமத்தின் போது மனிதர்களிடமும் விலங்குகளிடமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் அறிவாகும். அறிவின் சாரம் என்பது அனைத்தையும் கடந்து நிற்கும் கடைசி உண்மையாகும். என்னை அனுமதிப்பீர்களானால் அது உணர்வையும் கடந்து செல்கிறது என்று சொல்வேன். அறிவு என்பது அதுதான் பிரபஞ்சத்தில் அனைத்திலும் ஒருமை தத்துவமாக திகழ்கிறது. தற்கால விஞ்ஞானம் எதையாவது திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது இதுதான். மனநிலையில், ஆன்மீக நிலையில், பௌதிக நிலையில் நாம் எல்லோரும் ஒன்று. பௌதிக நிலையில் கூட நாம் வெவ்வேறானவர்கள் என்று சொல்வது தவறு. வாதத்திற்காக நாம் உலகாயதர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது கூட நாம் இந்த முடிவிற்குத்தான் வர வேண்டும். பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு ஜடப்பொருள் கடல். அதில் நீங்களும் நானும் சிறிய சுழல்கள். ஒவ்வொரு சுழலுக்குள்ளும் ஜடப்பொருளின் திரட்சிகள் புகுந்து சுழலின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு பிறகு ஜடப்பொருளாக வெளிவருகிறது. என் உடலில் உள்ள ஜடப்பொருள் சில ஆண்டுகளுக்கு முன் உங்கள் உடலில் இருந்திருக்கலாம், அல்லது சூரியனிலோ ஒரு செடியிலோ வேறு ஏதாவது ஒன்றிலோ இருந்திருக்கலாம். இவ்வாறு அது தொடர்ந்து மாறிய வண்ணமே உள்ளது. என் உடல் உங்கள் உடல் என்று சொல்வதில் என்ன பொருள்? எல்லா உடல்களும் ஒன்றுதான். எண்ணங்களின் விஷயமும் இதுதான். இது எண்ண பெருங்கடல். அதில் உங்கள் மனமும் என் மனமும் சிறிய சுழல்களைப் போல் உள்ளன. இப்போது நீங்களே பார்க்கவில்லையா? என் எண்ணங்கள் உங்கள் மனத்தில் புகுந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் எண்ணங்கள் என் மனத்தில் புகுந்து கொண்டிருக்கின்றன. நம் வாழ்க்கையெல்லாம் ஒன்று. எண்ண நிலையில் நாம் எல்லோரும் ஒன்று. இன்னும் பரந்த பொது நிலைக்கு வந்தால் ஜடப்பொருட்கள், எண்ணம் இவற்றின் சாரம் ஆன்மாவில் அடங்கியுள்ளது என்று சொல்லலாம். இந்த ஒருமையிலிருந்துதான் எல்லாம் வந்துள்ளன. ஆகவே அது ஒருமையாகத்தான் இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் முற்றிலும் ஒன்று. உடலால் ஒன்று, உள்ளத்தால் ஒன்று. நாம் ஆன்மாவை நம்புபவர்கள் ஆனால் ஆன்மாவாலும் ஒன்று. இந்த ஒருமைதான் தற்கால விஞ்ஞானம் தினமும் நிரூபித்து வருகின்ற ஒரு கருத்தாகும். கர்வம் மிக்க மனிதனிடம் அது சொல்கிறது, நீயும் அதோ நெளியும் புழுவும் ஒன்றே, அதைவிட நீ பெரிதாக வேறுபட்டவன் என்று நினைக்காதே. நீ அதுவே. பழைய ஒரு பிறப்பில் நீ அதுவாக இருந்தாய். நீ மனிதன் என்று இன்று எவ்வளவு கர்வம் கொள்கிறாயோ அந்த மனித நிலைக்கு அந்த புழுதான் நகர்ந்து வந்துள்ளது.